ஹாய் எலியா ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்க மங்களகரமா பக்தி பரவசமா வந்திருக்கோம். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து முருகருக்கு வெத்தலை தீபம் போடுவோம். ஸோ அன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம பூஜை அறையோட டூர் வந்து போட்டுடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். நேற்று வீடியோல சொல்லிட்டோம், நான் இன்னைக்கு நம்ம அதை எடுத்துருவோம். ஓகேவா? இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா நீட்டா கியூட்டா குட்டியா எங்களை மாதிரி அழகா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ரெண்டாவது வந்து இந்த கிச்சன் டூர்ல வந்து சில லைட் கரண்ட் இல்லாதனால நிறைய இது காமிக்கல. அது எல்லாமே இந்த வீடியோ லாஸ்ட்ல கண்டிப்பா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்னெல்லாம் மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல தெரியும். நம்ம பூஜை அறை எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னென்ன சாமி வச்சிருக்கோம், ஆனா இன்னும் நாங்க ஆணியில அடிக்கல. சோ அது எல்லாமே காட்டுறோம், கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கணும்னு வச்சிருக்கோம். அது இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல. அங்க வேலை கடைக்கு போறனால அங்கிட்டு போறனால எதுவுமே பண்ண முடியல. ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்னொன்னா கண்டிப்பா பாத்துருங்க, கண்டிப்பா காட்டிடுவோம் வீடியோல. கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன், நீ என்னைக்கும் என்ன விட்டதே இல்ல, அதுதான் நம்ம காதலின் உண்மை. நம்மளோட பூஜை அறை எப்படி இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னது, டிவி ஷோகேஸ். ஓகேவா? டிவி ஷோகேஸ்ல வந்து நிறைய பேர் அந்த 2 பொம்மையை எடுக்க சொன்னீங்க. எடுத்து நான் வந்து புல்லட் பைக் வச்சுட்டேன். அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 டிராக்டர் வண்டியா, அது பேர் என்ன, தம்பி விளையாடுறதுக்காண்டி அந்த இடத்துல இருக்கு. இப்போ நேரத்தெல்லாம் வேலெல்லாம் வந்து எடுத்து விளையாடிட்டு வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே இருக்கு. மோஸ்ட்லி இது எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருந்து அப்படியே நம்ம இங்கே நம்மளோட 2 பெட்ரூமுக்கு போகிற வழியில் வந்து இங்கே இதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, கதவு சாத்திக்கிறேன். தம்பி இருப்பான், இருக்கட்டுமா? ஏசி வரும். ஓகே, இங்கே தான் நம்மளோட சாமியோட இது இருக்குது. அண்ட் இங்கே வந்து லைட் இருக்குது. இது வந்து ஒரு வார்ம் லைட், இது வந்து ஒரு குண்டு பல்பு, அண்ட் உள்ளே வந்து ஒரு லைட் இருக்குது. வேணா இன்னொன்று நம்ம கனெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குமே இன்னொன்று இருக்குது. ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. இப்படி தான் இருக்கும். எப்பயுமே நம்மளோட பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த சாமி தான் இருப்பாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி நம்மளோட பூஜை ரூமில் வந்து ஒருத்தரை தான் நிறையா பார்ப்பீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அழகு முருகரை தான் நிறையா இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நான் இல்லாமலே பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கார், வெள்ளி பிள்ளையார். இது வந்து எனக்கு ஹெல்த் குரு ஃபிட்னஸ் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி காரணம் வந்து அவங்க தான். அவங்க வந்து நம்மளோட பால் காட்சிக்கு வர முடியல, அதனால நம்மளுக்கு வந்து ஒரு வெள்ளி பிள்ளையார் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சாங்க. இந்த சைடில் இருக்காங்க வெள்ளி பிள்ளையார். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய முருகர். இது வந்து என்னோட அண்ணனோட சீதனம், அதாவது தர்ஷன் தாய் மாமா சீதனம்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய முருகரை வந்து நம்மளுக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த பூஜை ரூமுக்கே ஒரு அழகு அப்படின்னு நான் சொல்கிறதுனா முருகர் தான். நிறைய முருகர் இருக்கார், எக்ஸ்பெஷலி இந்த முருகர். இன்னொரு முருகர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே என்னோட அண்ணன் வாங்கிட்டு வந்தது தான், எங்கள் வெங்கடண்ணன் வந்து வாங்கிட்டு வந்தது தான். இதுவுமே தர்ஷனோட தாய்மாமா வீட்டு சீர் தான். ஸோ எங்களுக்கு வந்து சிலையில் வந்துருக்கு, இவ்வளோ பெரிய அழகான சிலையில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு சூப்பராக. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு அண்ணன் வாங்கிட்டு வந்தது தான், தேனியிலேருந்து. சூர்யா அவங்க கப்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும், தேனி கப்பிள்ஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்திருந்தாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு இதை வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருந்து நம்மளோட ஆர்த்தி வந்து நம்மளுக்காக இந்த ஒரு முருகர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகர் வந்து நம்ம கொடைக்கானல் போனப்போ, ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போயிருந்தோம்ல, அப்போது நாங்கள் வாங்கினோம். அது எவ்வளவோ ரேட், எவ்வளவு நாவல, அதுதானே 2000 ரூபா. அது 2000 ரூபா ரைட்டு கூட. இந்த முருகர் வந்து நல்லா இருந்துச்சு, யார் வீட்ல இல்லாத மாதிரி தோணுச்சா, சரி இது மயில் தோகை விரிஞ்ச முருகரா இருக்காரு. 1 இயர் 2 வருஷம்டா வீட்ல இருந்து 2 வருஷமா. இதுவும் சரி, இது வந்து தர்ஷன் அழுதான். இந்த கோமாதா வந்து, ஆமா, கோமாதா வந்து வேணும்னு அழுதான் தர்ஷன். அதனால நாங்க வந்து இந்த வாங்கணும். இது 2த்தையுமே நாங்க பத்திரம் பண்ணி சொந்த வீட்டுல தான் வைக்கணும்னு சொல்லி பத்திரம் பண்ணியிருந்தோம்.
அதே மாதிரி வச்சாச்சு இது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்சுமி அக்கா தான் வந்து கொடுத்துருந்தாங்க. லட்சுமி அக்கா வந்து நாங்கள் அந்த டயத்தில் கார் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ கரெக்டாக அவங்க வர டயத்துலேயும் நாங்களும் வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கட்டியிருக்க அதே சேம் கலர் சாரீ கட்டிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அவசர அவசரமாக வந்துட்டு இருந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லி சாப்பிட வச்சு அவங்கள அமிச்சோம். ஸோ மடப்புறம் காளியம்மன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன் வந்து நம்ம வீடு தேடி வந்தாங்க. இந்த அம்மனை தான் இங்கே தொங்க விடணும்னு சொல்லியிருக்கிறோம், எப்போன்னு தெரியல. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மகாலட்சுமி, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தா மகாலட்சுமி. அவங்க பார்த்தீங்கன்னா சில்லற காசெல்லாம் வச்சுருக்கேன் அவங்களுக்கு. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தா இந்த மகாலட்சுமி. யாருமே இது வரைக்கும் லக்ஷ்மி பெருமாள் கிஃப்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு வழியாக அவள் கிஃப்ட் பண்ணிட்டா மகாலட்சுமியை. அண்ட் இந்த சாய்பாபா வந்து யார் தான் வாங்கி கொடுத்தா சொல்லு? தெரியாது, அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவங்க தங்கச்சி தான் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து என்னோட நாத்தனார் வாங்கி கொடுத்தது. இதுவுமே யாருமே பண்ணாத ஒரு கிஃப்ட். அக்கா மச்சானுக்கு வந்து சாய்பாபா வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கும் சாய்பாபா வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு குபேர பானை. என்னடா சைடாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வெயிட்னால ஒரு சைடு இறங்கி இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அது ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க குபேர பானை. இதில் வந்து அம்மா அரிசி பருப்பு ஏலக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு கல் உப்பு அதெல்லாம் போட்டு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அண்ட் 2 குத்து விளக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது. சாரி, அம்மா வாங்கிட்டு வந்தது. இந்த 2 விளக்கை தான் நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுவுமே அம்மா வாங்கிட்டு வந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு. அண்ட் இது வந்து காமாட்சி விளக்கு. இது வந்து ப்ரமோஷனுக்கு வந்த விளக்கு. அண்ட் இது வந்து மஞ்சு வாங்கி கொடுத்த அஷ்டலட்சுமி பெரிய விளக்கு. இதை வந்து வச்சுப்போம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஏற்றுறோம் நாங்கள். மொத்தம் எத்தனை விளக்கு ஏற்றுறோம் கணக்கு தெரியல. பட் நாங்கள் இது வந்து இது அங்கேருந்து வரும்போது அம்மா கொடுத்துட்டா. இது வந்து அத்தை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அது அங்க இருந்துச்சு, இப்பதான் எடுத்துட்டு வந்தோம். தெங்காசில வச்சுட்டு வந்தா அம்மா கரெக்டா ஞாபகப்படுத்தி கொடுத்துட்டா இந்த விளக்கு அப்படின்ட்டு. சரி இந்த பெல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அன்னபூரணி. உள்ள வந்து காமிச்சுக்க. இது வந்து அன்னபூரணி. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பூஜை ரூம்ல வைக்கணும். அதனால அன்னபூர்ணிக்கு பக்கத்தில், நம்ம அம்மாவுக்கு பக்கத்தில், காமாட்சிக்கு பக்கத்தில், லட்சுமிக்கு பக்கத்தில், மகாலட்சுமி பக்கத்தில் அப்படியே வச்சுட்டோம். இது நல்ல ஒரு ஆர்டராகவே அமைஞ்சிருச்சு, அதனால வச்சுட்டோம் நம்ம. இது வந்து ப்ரமோஷனுக்கு வந்தது. இந்த விளக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வந்தது. வெத்தலை போட்டிருக்காங்க, வெத்தலை தீபம். இதோட எத்தனாவது வாரம், 5வது வாரமா இல்லை இதோட 6வது வாரமானு எனக்கு கணக்கு தெரியல. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து போட்டுட்ருக்கேன். ஆமாம், நீ வாங்கிட்டு வந்த வெத்தலை ரொம்ப குட்டியாக இருக்குது. எங்க வாங்கிட்டு வந்தேன்னு தெரியல. ஆனா அத்தை போராடி கொடுத்து நல்லா பெருசா நல்லா இருந்துச்சு, ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து அவருக்கு வந்து கற்கண்டு. எப்பயுமே வெத்தலை தீபம் ஏதாவது வச்சேன் அப்படின்னா முருகருக்கு வந்து நெய்வேத்தியமா கற்கண்டு வைப்போம். அதனால கற்கண்டு வச்சிருக்கிறோம் நம்ம. இது வந்து கோமாதா. இந்த கோமாதா வந்து ரைட் சைட் திரும்பி இருக்கு. ரைட் சைட் நிறைய பேர் சொல்றீங்க கோமாதா வந்து கிச்சன்ல வைக்கணும்னு. லெஃப்ட் சைட்ல திரும்பி இருக்கிற கோமாதாவை தான் கிச்சன்ல வைப்பாங்களாம். ரைட் சைடில் திரும்பி இருக்கிற கோமாதாவை வந்து பூஜை ரூமில் வைப்பாங்களாம். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஏன்னா கோமாதா வச்சுருக்கோம்ல, அதனால நம்ம வீடியோவில் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் கரெக்டாக நம்ம எதுவும் ரைட் சைடில் திரும்பி இருக்குது. ஓகே, அதனால் நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுப்போங்கிற மாதிரி பூஜை ரூமில் வச்சுருக்குறோம். அண்ட் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட என்ன பூஜா ரூம் 2 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே எப்படி என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜாக தான் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் எப்படி சொல்கிறது மெஸ்ஸியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டாம், இது மட்டும்தான். எப்படி இருக்கு? ஆமாம், மேலே வந்து புது பாத்திரம் எல்லாமே மேலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை காட்டலைன்னா பிறகு ஒருத்தவங்க குவச்சிப்பாங்க. சுதா. இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு வெள்ளி பிள்ளையார் தான். சுதா வாங்கிட்டு வந்தது. அது எடுத்து வெளியில வைய உள்ள வச்சிருக்கு. அது அப்படியே வாங்கி வச்சதுடா நானு. இந்த இருக்கு பாருங்க, வச்சிரோம். கோயில்பட்டியில இருந்து வந்தது. கோயில்பட்டியில இருந்து வந்து நமக்கும் அக்கா மச்சானுக்கும் ஒன்று போல வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆணி அடித்தோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் வைஸ் நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஆணி அடிக்காமல் இருக்கிறதுனால அரேஞ்ச் பண்ண முடியல. இந்த முருகரை வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். எங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து அதான், இந்த முருகரை கொஞ்சம் சென்டர் கொண்டு வந்துட்டோம்னா இந்த சைடு அந்த சைடு விளக்கு வச்சு மிச்சது எல்லாமே ஓரளவுக்கு அலைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும்.
ஏன்னா பாதி முருகர் ஃபோட்டோ இங்கே இருக்காங்க. இந்த முருகர் ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு கொரியரில் வந்துச்சு. தங்கேஸ்வரி வந்து வாங்கி நம்மளுக்காக அனுப்பிச்சி விட்டா. அவளுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாம், பிறந்து ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்த உடனே ஃபோன் பண்ணி நமக்கு சொன்னான். அதனால் ரொம்ப ஹாப்பி. அவள் வந்து பால் காட்சிக்கு வர முடியல, பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஏன்னா அடுத்து வந்து இந்த சைட் குபேரர் இருப்பார். குபேரர் வந்து அவர் வந்து காசு மேலே உட்காந்துருப்பார். ஆக்சுவலி இது வந்து லாஃபிங் புத்தா, குபேரர் இல்லை. லாஃபிங் புத்தா இருந்தாலும் நாங்கள் லாஃபிங் புத்தாவை வந்து குபேரராக கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரிஜினல் குபேரர் வாங்கணும்டா. தெங்காசி போவோம்ல, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோன்னே. எந்த சைடு குபேரர் வைக்கணும்னு சொல்லுங்கள். நான் இப்போ எப்படி இருக்கேன், எனக்கு ரைட் சைடில் வைக்கணுமா இல்லை எனக்கு லெஃப்ட் சைடில் வைக்கணுமா குபேரரை? நாங்கள் இப்போ ரைட் சைடில் கார்னரில் வச்சுருக்குறோம் குபேரரை. அப்புறம் குபேர பானையை லெஃப்ட் சைடு கார்னரில் வச்சுருக்கோம். ஒரு கணக்கே தெரியாத மாதிரி தான் வச்சுக்கிருக்கோம். ஸோ எந்த சைடில் வைக்கணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி எத்தனை விளக்கு ஏற்றணும் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட் டைம் சாமியே கும்பிட்றேன். லட்சுக்கு தெரியும், நான் இங்கே வந்து தான் சாமியே கும்பிட்றேன். ஸோ வெத்தலை தீபம் வந்து போட ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம போடுவோம்ல, அது மாதிரி சரி புது வீட்டுக்கு வந்திருக்கோம் வெத்தலை தீபம் போடுவோமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு இதோட 5வது வாரமோ எனக்கே தெரியல, மொத்தம் 6 வாரம் கனெக்ட் பண்ணி பொருத்தணும்னு இருக்காங்க. கனெக்ட் பண்ணா தெரியும். அந்த மணி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க 6 மணி போடாதீங்கக்கா, 7 மணியா போடுங்க இல்லை 8 மணியா போடுங்க அப்படின்னீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கணக்கும் கிடையாது. என்ன கணக்குன்னு தெரியல. இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாதான். மோஸ்ட்லி இந்த மாதிரி பூஜை ரூம்ல மணி போடுறதே யாரோ ஒருத்தவங்க போட ஆரம்பிச்சு நம்ம போட்டோம். அவ்வளோ பூஜை ரூம் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸ்க்ரீன் தான் போடுவோம். அதனால அதெல்லாம் எதுவும் கணக்கு இல்லை. இருக்கட்டும். 6 முகம் எங்களுக்கு இதுலயும் 6 முகம் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வேற எது மாத்தணும் வேற எது வைக்கணும் அப்படினாலுமே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க தெரியாது. இது வந்து போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. கொச்சன்னு எல்லாத்தையும் போட்டு அடைக்காம ஓரளவுக்கு அழகா இருந்தா போதும் அப்படின்னா. அண்ட் அடுத்து வந்து கிச்சனுக்கு போயிடலாம் வாங்க. கிச்சன் ஸோ நேற்று வந்து நம்மளால லைட்டை காமிச்சு வீடியோ எடுக்க முடியல, அதனால லைட்லாம் எரியுது பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன லைட்? ஜிப் லைட். இயான் லைட். இயான் ஜிப் லைட் எல்லாம் ஒண்ணுதான். ஜிப் லைட் எனக்கு ஜிப் லைட்னு தான் தெரியும். மேலே சைனீஸ் லைட். இதான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை காட்டணும்னு நினச்சேன் இன்னைக்கு, அதனால இந்த வீடியோ கூட சேர்த்து அப்படியே காமிச்சாச்சு நம்ம. ஓகேவா? கண்டிப்பா எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எதுவும் வைக்கணும் பண்ணணும் அப்படின்னாலுமே எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு வேக்கவே இல்லை, எனக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. லைட்டா வருது. ஏன்னா மேல வந்து இன்னும் செட்டு போடல, மேல கல்லு போடல, சும்மாவே வேக்கதாங்க. சரி இருக்கும், நமக்கு வேர்க்கல, நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு வேர்க்கு. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா வீடியோ போடுறோம். அண்ட் அடுத்து வந்து நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு வீடியோ வந்து சர்ப்ரைஸ் வீடியோ. இது கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. நாளைக்கு அந்த வீடியோ போடுறோம், மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்து ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கும்.